ஸோ வழக்கமாக பிஹெச்டிக்கு வந்து நம்ம ஸ்டைஃபண்ட் தருவாங்க. ஸோ அது இன்ஸ்டியூட் கொஞ்சம் வித்தியாசப்படும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இதே மாதிரி கவர்மெண்ட் ஃபெலோஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ பிஎட்டியில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுவுமே நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பிஹெச்டி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அதே நேரத்தில் இது கேம்பஸ் டு கேம்பஸும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அது எதனால் ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபெலோஷிப் பேசிக்காக பிஹெச்டி. ஸோ வெல்லூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ். ஸோ இந்த 3 கேம்பஸ்லேயும் ஓகே பிஹெச்டிக்கு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு, அதாவது பேசிக்காக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு ஸ்டைஃபண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக இங்கே இந்த ஸ்டைஃபண்டு ஆஃபர் பண்ணுறது, பிஇடி ஆஃபர் பண்ணுறது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கேட் குவாலிஃபை ஆனவங்க, இல்லைன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணவங்க. ஓகேவா? அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சிஎஸ்ஐஆர் இல்லைன்னா கேட் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்க. இன்னொன்று இன்ஸ்டியூட் எக்ஸாம் இல்லைன்னா நான் கேட் எக்ஸாம் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக வச்சுக்கலாம். ஒன்று வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கிறவங்க, அடுத்தவங்க இது பாஸ் பண்ணாதவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக கேட் இல்லை சிஎஸ்ஐஆர், ஜெஸ்ட், ஜாம் அந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 35,000 தராங்க. அடுத்த செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் 40 தராங்க. இது வந்து ரெகுலர் பிஹெச்டி. இதுலேயே பிஹெச்டி டீப் டெக்னு ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெலோஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்த்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் கேட் குவாலிஃபைட் ஆகல, சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி எதுவும், எந்த ஸ்லெட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எதுவும் குவாலிஃபை ஆகல அப்படின்னா டைரெக்டாக பிஐடி நடத்துகிற என்ட்ரன்ஸ் மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 ஃபர்ஸ்ட் இயருக்கும், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு 35,000 ஆஃபர் பண்ணுறாங்க. இது இந்த வேல்யூஸ், இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் வந்து இந்த 3 கேம்பஸ்க்கும் அப்ளிகபிள். ஓகேவா? வெல்லூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், விஐடி வெல்லூர் கேம்பஸ், விஐடி சென்னை கேம்பஸ் அண்ட் விஐடி ஏபி கேம்பஸ், இந்த 3 கேம்பஸ்க்கும் இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் வேலிட். ஸோ அடுத்தது அதே மாதிரி ரிசர்ச் ஃபெலோஷிப் டைரக்ட் பிஹெச்டி. ஓகேவா? வெல்லூரில் இருக்குது அண்ட் சென்னை கேம்பஸ் ஒன்லி. இந்த வேல்யூஸ், அதாவது இந்த ஃபெலோஷிப் வந்து வெல்லூர் கேம்பஸ்லையும் சென்னை கேம்பஸ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. டைரக்ட் பிஹெச்டிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு +2 முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு டிகிரி இருக்கும், மாஸ்டர்ஸ், இது பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கும். அதாவது பேசிக்காக ஒரு 4 இயர் டிகிரி இருக்கும். 4 இயர் நீங்கள் பிஎஸ், பிஇ அந்த மாதிரி டிகிரி. ஸோ அந்த டிகிரி மூலயமா உங்களை டைரெக்டாக பிஹெச்டிக்கு ரெக்ரூட் பண்ணிப்போங்க. ஸோ அது வந்து வெல்லூர் கேம்பஸ்லையும் சென்னை கேம்பஸ்லையும் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் பிடெக்கு அப்புறம் டைரெக்டாக பிஹெச்டி ஜாயின் பண்ணீங்க. ஸோ அப்போது கேட் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 26,000 தருவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 26,000 தருவாங்க. ஸோ தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் 35,000 தருவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து டைரக்ட் ரெகுலர் பிஹெச்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதாவது 3 இயர்ஸ் தான் தராங்க, இது 4 இயர்ஸ் அப்படின்னு. நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணிவிட்டு டைரெக்டாக பிஹெச்டிக்கு வர்றதுனால உங்களுக்கு அடிஷ்னல் இயர் தேவைப்படும். அதனால வந்து ஒரு இயர் எக்ஸ்ட்ரா தராங்க. ஓகேவா? அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 26 தராங்க. தேர்ட் ஃபோர்த் இயரில் வந்து உங்களுக்கு 35 தராங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கேட் குவாலிஃபிகேஷன், அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லை ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக விஐடி கண்டக்ட் பண்ணுற இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு ஓகேவா டைரக்ட் பிஹெச்டியாக இருந்தீங்கன்னா 21,000 தருவாங்க ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும். அதே மாதிரி இந்த தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 தருவாங்க. சரியா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 21,000, அதாவது ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 21,000, தேர்ட் இயருக்கு ஃபோர்த் இயருக்கு 30,000.
ஓகேவா? ஸோ எதனால் இது ஃபோர் இயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரியும் டைரெக்டாக வந்து பிஹெச்டிக்கு வர்றதுனால உங்களோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற அதே நேரத்தில் அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுப்பீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் வந்து 4 இயர்க்காக ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைரக்ட் பிஹெச்டி அண்ட் இந்த ஃபெலோஷிப் வேல்யூஸ் வந்து, அதாவது டைரக்ட் பிஹெச்டி ஃபெலோஷிப் இந்த வேல்யூஸ் வந்து வெள்ளூர் கேம்பஸ் அண்ட் சென்னை கேம்பஸ்க்கு மட்டும்தான் வேல்யூ. ஸோ மற்ற கேம்பஸ்க்கு எப்படி வேல்யூ ஆகுதுங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் விஐடி போபால் கேம்பஸ். ஓகேவா? ஸோ விஐடி போபால்லையும் பார்த்தீங்கன்னா கேட் குவாலிஃபைடு ஆனவங்க, நான் கேட் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரி. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கேட் குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா 31,000 ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு 35,000 அண்ட் 35,000. செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு 35,000. அதாவது ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 31, இங்கே வந்து 35. ஸோ இதுதான் வந்து கேட் குவாலிஃபைட். சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக விஐடி நடத்துகிற என்ட்ரன்ஸ் ப்ராசஸில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 25 அண்ட் செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் 31,000. இது வந்து விஐடி போபால் கேம்பஸ்க்கு அலோன் அப்ளிகேபிள். ஓகேவா? ஸோ இது எதனால கொஞ்சம் ஃபெலோஷிப் அமௌண்ட் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெச்ஆர்ஏ அந்த மாதிரி இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி ஸோ அந்த வேல்யூஸை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது போபால் கேம்பஸ்க்கான. ஓகே, ஸோ டைரக்ட் பிஹெச்டிக்கு எப்படி வேல்யூஸ் ஃபெலோஷிப் அமௌண்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். சப்போஸ் இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிஹெச்டிக்கு விஐடி போபால் கேம்பஸில் என்ன வேல்யூஸ் அமௌண்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 21,000. எப்போன்னா நீங்கள் கேட் குவாலிஃபைடில் சிஎஸ்சிஆர் நெட் குவாலிஃபைடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 21,000. ஸோ தேர்ட் இயருக்கும் அண்ட் ஃபோர்த் இயருக்கும் 30,000 தருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக விஐடி என்ட்ரன்ஸ் ப்ராசஸ் மூலிமா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 16,000 தருவாங்க பர் மந்த்துக்கு. நீங்கள் தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கு போனீங்கன்னா 25,000 பர் மந்த்துங்கிற மாதிரி தேர்ட் இயர்லேயும் ஃபோர்த் இயர்லேயும் தருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அந்த ரிசர்ச் ஃபெலோஷிப்போட அமௌண்ட் வந்து விஐடியில் ஆஃபர் பண்ணுற அமௌண்ட். ஸோ இதே மாதிரி இந்த டீப் டெக் பிஹெச்டி டீப் டெக்குங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெலோஷிப் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வேல்யூ ஃபெலோஷிப் எவ்வளோ அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.